வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 21 வசனங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். மக்களின் நிலையை கண்டு அநேகர் பரிதபித்தாலும் உதவி செய்பவர்கள் வெகு சிலராயிருக்கிறார்கள். சிலர் எதிர்பார்ப்புகளுடன் உதவி செய்வர். ஆண்டவர் பரிதபிப்பவர் மட்டுமல்ல, தேவைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய ஏக்கங்களையும் அவர் நிறைவேற்றுகிறவராய் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அன்புடன் பரிதபிக்கும் ஆண்டவர். முதலாவதாக கரிசனையுள்ள பரிதபிப்பு. மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. அவர்களை அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்ற ஆண்டவரின் கரிசனையை பாருங்கள். இந்த விதமான மக்கள் அநேகர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட பரிதபிப்பு நமக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவதாக, திருப்தி அளிக்கும் ஆண்டவர். சீடர்களின் நம்பிக்கையற்ற கேள்விக்கு பதிலாக 7 அப்பங்கள் சில மீன்களை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து ஏறக்குறைய 4000 பேர் திருப்தி அடைந்தனர். நம் வாழ்வில் திருப்தியில்லாத பாகத்தை ஆண்டவரிடம் நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அவர் திருப்தி நமக்கு அருள்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் முடியாததை முடிய செய்வதில் அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றும் நம் வாழ்வில் தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறவராயிருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசேயர் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ட பின்னும் அடையாளம் கேட்டதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. அநேக நேரங்களிலே நாமும் கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியத்தை கேட்கும்போது பதில் எதிர்பார்க்க முடியாது என்பதை நாம் இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். இறுதியாக சீடர்களின் அறியாமையை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவரின் செயல்களையும் வல்லமையையும் புரிந்து கொள்ளாத சீடர்களையும் ஏற்றுக்கொண்டு புளித்த மாவை குறித்து அழகாக விவரிக்கின்றார். புளித்த மாவு அது தீமைக்கு அடையாளம் என்பது யூதரின் நம்பிக்கை. பரிசேயரின் புளித்த மாவு அடையாளம் தேடுவது என்ற அவநம்பிக்கை. தாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் என்ற தற்பெருமை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள் என்ற மேன்மை. ஏரோதின் புளித்த மாவு பதவி, அதிகாரம், செல்வாக்கு, இவைகள்தான் வாழ்வு என்ற கருத்துடையவர்கள். ஆகவே ஆண்டவர் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்கிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவை அகற்றி துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத மாவுடன் நாம் வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். முதலாவது பரிதவிக்கிறது மட்டுமல்ல, கரிசனையுடன் உதவிட எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். அது மாத்திரமல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவை நாம் அகற்றி துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத மாவுடன் வாழ்வதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும்
கிருபை செய்வாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.